ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. நம் தர்மத்தின் மூலபுருஷர் என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரை. கிராமாந்திரங்களில் முன்னிருட்டு நாட்களில் திருட்டு இருக்கும். இதற்காக ஒரு 4 பேராவது முன்கூட்டியே ஏற்பாடு செய்து கொண்டு ரோந்து சுற்றுவார்கள். கொஞ்சத்தில் கொஞ்சம் திருட்டு குறையும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா லோகத்தை விட்டு போனவுடன் லோகம் முழுவதிலும் கலியின் இருட்டு வீரியத்துடன் பரவக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. வரப்போகிற அதர்ம இருட்டில் வேதம் என்கிற தீபம் சில இடங்களிலாவது அணையாமல் இருக்கச் செய்ய வேண்டுமே என்று ஒரு மகா பெரியவர் விசாரப்பட்டு அதற்கான காரியங்களில் இறங்கினார். கலிகால மனுஷர்களுக்கு வேதம் முழுவதையும் அத்தியனம் செய்கிற சக்தி இருக்காது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் வேத மந்திர சப்தம் லோகத்தில் கொஞ்சமாவது இருந்தால்தான் சமஸ்த பிராணிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகும். கலிகாலத்திலும் கூட தர்ம மார்க்கப்படி இப்படி சிறிது க்ஷேமம் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று அவர் தமது அபார கருணையினால் நினைத்தார். இதற்காக கலிகாலத்தில் வரப்போகிற அற்ப சக்தர்களுக்கு ஏற்றபடி அதுவரை கங்கு கரை இல்லாமல் இருந்த வேதங்களை 4ஆக பிரித்தார். தம் சிஷ்யர்களில் பைலர் என்பவருக்கு ரிக்வேதத்தையும், வைசம்பாயனருக்கு யஜுர்வேதத்தையும், ஜெய்மினிக்கு சாமவேதத்தையும், சுமந்துவுக்கு அதர்வண வேதத்தையும் உபதேசித்தார். உங்களிடம் இந்த பெரிய சொத்தை ஒப்படைத்தேன். வேதத்தின் இந்த ஒவ்வொரு சாகை கிளையையும் சிஷ்ய பரம்பரை மூலம் ரட்சித்து வர ஏற்பாடு பண்ணுங்கள் என்று அந்த 4 சிஷ்யர்களை ரோந்து சுற்றுகிற மாதிரி அனுப்பி வைத்தார். அனந்தமாக இருந்த வேதங்கள் இப்படி கலிகால அற்ப சக்தர்களும் ஒரு ஆயுளில் கற்று அத்தியனம் செய்கிற அளவுக்கு 4ஆக வகுத்து தரப்பட்டன. அந்த 4 சிஷ்யர்கள் அப்புறம் அவர்களுடைய சிஷ்யர்கள், சிஷ்யர்களின் சிஷ்யர்கள் என்று எத்தனையோ 1000 வருஷங்களாக இந்த 4 வேதங்களும் காதால் கேட்டு கேட்டே எழுதா கிளவி என்றே தமிழில் சொல்வார்கள். நம் காலம் வரை வந்துவிட்டது. அதனால் கலியின் கோலாகமும் அடங்கியே இருந்தது. வேத அத்தியனம் குறைந்த இந்த ஒரு நூற்றாண்டில் கலி எப்படி முற்றிவிட்டது என்று நன்றாக பார்க்கிறோம். கலியுக ஆரம்பத்தில் லோக ரக்ஷணத்துக்காக வேதத்தை இப்படி காத்து தந்த அந்த மகா பெரியவரைத்தான் வேதவியாசர் என்கிறோம். வியாசா என்றால் பகுத்து வைப்பது என்று அர்த்தம். வேதத்தை 4ஆக பகுத்தவர் வேதவியாசர். அவருடைய இன்னொரு பெயர் பாதராயணர். தீவில் தீபம் பிறந்ததால் அவருக்கு துவைபாயனர் என்றும் ஒரு காரண பெயர் உண்டு. அவர் ஷியாமள வர்ணமாதலால் கிருஷ்ணர் என்றும் ஒரு பெயர் உண்டு. கிருஷ்ண துவைபாயனர் என்று சேர்த்தே சொல்வார்கள், கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து வித்தியாசம் தெரிவதற்காக. வாஸ்தவத்தில் அவரும் கிருஷ்ண பரமாத்மாவும் வேறல்ல. வேதவியாசர் மகாவிஷ்ணுவின் அம்சாவதாரம்தான். பிற்காலத்தில் நம் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக விளையாட்டாக அவரிடம் கோபித்து அவரோடு விவாத சண்டை போடுவதற்காக கிழப்பிராமணராக வியாசர் வந்தார். இருவரும் உக்கிரமாக வாத பிரதிவாதம் செய்தபோது ஆச்சாரியர்களின் சிஷ்யர் பத்மபாதருக்கு 2 பேரும் உண்மையில் யார் என்று ஞான திருஷ்டியில் தெரிந்தது. சங்கர சங்கர சாக்ஷாத் வியாசோ நாராயண ஸ்வயம் என்று அவர் சொன்னதாக ஸ்லோகம் இருக்கிறது. ஆச்சாரியால் சாக்ஷாத் பரமேஸ்வரன், வியாசர் நாராயணனே என்று அர்த்தம். முனிவர்களில் நான் வியாசர் என்று கிருஷ்ணரே கீதையில் சொல்லியிருக்கிறார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே என்றும் ஸ்லோகம் இருக்கிறது. ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.